சண்டே ஸ்பெஷலாக ஜம்முன்னு ஒரு மட்டன் பிரியாணி பண்ணலாமா? ஒரு பிரியாணி தெக்ஸால் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை வதக்கிக்கலாம். வதக்கினோடனே 2 பச்சை மிளகாய் போட்டு கீரி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 கிலோ மட்டனுக்கு நான் 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவு போடுறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அடி பிடிச்சிரும், பார்த்து வதக்கிடுங்க. அப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். என்னோட பிரியாணி மசாலா பாக்ஸில் வந்து தீர்ந்துருச்சு. நம்ம பிரியாணி மசாலா ரீஃபில் பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கரில் வந்து மட்டன், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நம்ம பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டு அந்த விசில் விட்ட எடுத்த கறியை வந்து நம்ம தேக்ஸாவில் நம்ம பிரியாணி கிண்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேலு அதுலேயும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் திருப்பி பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிடணும். அந்த ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது நல்லா வதக்கின உடனே கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா போட்டு வதக்கின பேஸ்ட்டு. அதுக்கப்புறமேல் வந்து நான் அளந்ததில் வந்து எவ்வளோ நான் அரிசி எடுத்துருக்கனோ அதுக்கு 1.25 அளவுக்கு தண்ணி, அந்த நம்ம வேக வச்ச கறி தண்ணி ப்ளஸ் நம்ம அரிசி களைஞ்ச கழனி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேலு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் சீரக சம்பாவாக இருக்கலாம், இல்லை பாஸ்மதி அரிசியாக இருக்கலாம். ரெண்டு அரிசியாக இருந்தாலுமே 1.25 கணக்கு தான். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வந்து பச்சையாகவே போட்டுருணும். ஆல்ரெடி நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். நான் 2 கிலோ கணக்கு போட்டிருக்கனால 2 கைப்பிடி கணக்கு எடுத்திருக்கேன். நான் அதான் என் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் அரிசி வந்து 2 கிலோ அரிசி நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தேன். அது ஊற வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுருவேன். தம் போட்டாலே வந்து தம் போட்டு தான் எனக்கு பழக்கம், குக்கரில் வச்சு தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக பயங்கரமாக நல்லா உதிரியாக கடையில் இருக்கிற மாதிரியே பிரியாணிங்க. இதுக்கு தயிர் பச்சடி, சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். See you, bye bye.